ஜீவ சமாதிகள், சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் இவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறை தொண்டு செய்து அமைதி நிலையை அடைந்தவர்கள், ஜீவ சமாதி அடைந்தவர்கள்லாம் இவங்களை சொல்லுவோம். சீனத்தார் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், கடல் கடந்து வாணியம் செய்து வந்தவர் தான். கடைசியில் பொன் பொருள் எதுவுமே தேவையில்லை, எல்லாம் மாயை அப்படின்னு சொல்லி ஞான நிலை அடைந்து சமாதி அடைஞ்சார், ஜீவ சமாதி அடைஞ்சார். இப்படி பார்க்க ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கும், ஒவ்வொரு புராண உரை இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் சித்தர்கள் வழிபாடு ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்கு, வணங்குறாங்க. சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு நடத்தலாமா, நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதில் பல விஷயங்கள் நம்ம ஆய்ந்து பண்ணணும்னு நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு, ஒரு கடைக்கு போகிறீங்க, சாப்பிட போகிறீங்கன்னா, சைவ கடையாக இருந்தால் இட்லி தோசை தான் சாப்பிட்றீங்க. நான்வெஜ் கடைன்னா நான்வெஜ் ஒரு விஷயம் சாப்பிட்றீங்க. ஸோ எந்த கடையில் எது கிடைக்கும் அப்படின்னு சாப்பிடுங்க இல்லையா? அதேமாதிரி தான் கடவுள்கிட்டையும் அதை நம்பி போகிறவங்கள்ட்டையும் அடிப்படையான ஒரு விஷயம். ஒரு கிளாஸில் நீங்கள் பாடப்பிரிவு எடுத்தால் கூட 10th அப்படின்னா ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்டு, கெமிஸ்ட்ரி, சிஎஸ்சிலாம் எடுத்துகிட்டு போவாங்க, கிறிஸ்டிலாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஒவ்வொரு பிரிவுக்கு அந்த பிரிவில் அதான் சொல்லிட்டுருப்பாங்க. நீங்கள் கிறிஸ்டி குரூப் எடுத்துகிட்டு போய் எங்கள் கம்ப்யூட்டர்ஸ் படிக்க முடியுமா சொல்லுங்கள், முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் இந்த எதுக்கு சுற்றி வளர்ச்சி நான் இந்த விஷயம் சொல்ல வரேன்னா, கம் த பாயிண்ட் ஒரே விஷயந்தான். சித்தர்கள்ட்ட என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அமைதி நாடி போனவங்க, பொன் பொருள் எல்லாம் வேண்டாம்னு நினச்சி ஜீவசபாதி அடைஞ்சவங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம என்ன இருக்குன்னு சொல்லுங்கள், அமைதி, பிரச்சனைகளை அகலக்கூடிய ஒரு தன்மை, ஒரு ஈர்ப்பு தன்மை அவங்களுக்கு இருக்கும். ஸோ ஞானிகள்டையும் சித்தர்கள்டையும் போய் பொன் பொருள் கேட்பது நியாயமாக சொல்லுங்கள்? இதுதான் ஒரு விஷயம். சித்தர்கள்ட்ட வேண்டும்போது உங்கள்கிட்ட அமைதி கேளுங்க. உங்கள் மனசில் அமைதி இல்லையா, அமைதி கேளுங்க, கண்டிப்பாக தருவார். அவர் சன்னதியில் ஒரு உட்காருங்க, அமைதி கண்டிப்பாக கிடைக்கும், வரும். அந்த அமைதியை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் எந்த கட்டத்துக்கும் சொல்ல மாட்டேன், எனக்கு டேரெக்டாக பொன் பொருள் தான் வேணும், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம அவனை மாதிரி ஆயிடணும், இவனை மாதிரி ஆயிடணும் மட்டும் அவங்கள்ட்ட வேண்டாதீங்க. அது ஒரு தவறான ஒரு வழிபாட்டு முறையை உருவாக்கு. நம்ம என்ன கேட்கணும், எனக்கு அமைதி கொடு, ஆன்மீகத்தில் ஒரு வலுவான நிலை கொடு, குழப்பத்தில் எனக்கு தீர்வு கொடுன்னா நம்ம கேட்க வேண்டிய விஷயமும் அதுதான். என்னென்னா, வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்வுக்காகவோ நீங்கள் அவர்கிட்ட என்ன கேட்க முடியும், மெய்ஞானம் மட்டும்தான் கேட்கணும். மெய்ஞானமும் ஆன்மீகமும் அமைதியை மட்டும்தான் அவங்கள்ட்ட நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும் நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம், ஜீவசமாதியை தொட்டு வணங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பொதுவாக இயல்பாசலோடைய விஷயம், உங்களை யாராவது தொட்டு பேசினா உங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்கள், பிடிக்காது இல்லையா? அது மாதிரி தான் மனிதநிலை கடந்து தெய்வநிலை ஆனவங்களை தொட்டு வணங்குறது சரியாக இருக்காது. அதனால் அந்த ஜீவசமாதிக்கு முன்னால் நின்று மனதால் உருகி, கசிந்துருகின்னு சொல்லுவோம் இல்லையா? மாணிக்க சொன்னார், கசிந்துருகி, இதயத்தால் கசிந்துருகி, நெஞ்சால் கசிந்துருகி, நெஞ்சு உருகிமாங்க இல்லையா? அந்த மாதிரி நெஞ்சு உருகி அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் வணங்குங்க. வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு சிறப்பான நிலையை நீங்கள் அடைய முடியும். நான் சொல்ல முக்கியமான விஷயம்தான். ஆனால் எதையும் பலனை தேடி நீங்கள் போனீங்கன்னா அது அந்தளவுக்கு பலன் கொடுக்குமாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன், அமைதி தேடி போனீங்கன்னா அது அமைதி கிடைக்கும். எப்படின்னா, அமைதியை தேடி போனவங்க தான், அமைதியான இடம் தான் அந்த இடம். ஸோ அந்த இடத்துக்கே போய் உங்களுக்கு அமைதி கிடைக்கலன்னா எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள்? ஏதோ போகிறோம், ஏதோ சொன்னாங்க, ஏதோ செஞ்சு பார்த்தோம், ஆனால் ஒன்றும் இல்லை அப்படி சொன்னவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, வாய்ப்பே கிடையாது, ஒன்றுமே கிடையாது தான். அது மாற்றமே இல்லை. நம்பிக்கை இல்லையே, போகிறாங்க வராங்க, ஒன்றும் இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. போனேன், நிம்மதி கிடைக்குன்னு நினச்சேன், நிம்மதி கிடைச்சிது, வந்தேன் அப்படிங்கிறது நிம்மதி கிடைக்கும். அப்போது எங்கேருந்து ஆரம்பிக்குது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசுலேருந்து ஆரம்பிக்குது, எல்லாமே இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இங்கே என்ன தோணுதோ அதுதான் வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதுக்கு ஒரு ஊன்றுகள், ஒரு கிரியா யோக்கி சொல்லணும். ஒரு வினை யோக்கி நடக்குன்னா கிரியா யோக்கி தேவைப்படும் இல்லையா? வினை யோக்கி தேவைப்படும் இல்லையா? ஒரு வினை தூண்டுறதுக்கு அந்த தூண்டுதல் தான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் நமக்கு அடையாளமாக இருக்கிறது கடவுள், தெய்வங்கள், சித்தர் பூமிகள் தான். ஸோ சித்தர் படத்துக்கெலாம் போனீங்கன்னா, முதல்ல அவங்க எப்படி ஜீவசமாதி அடைஞ்சாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்தாங்க, எந்த நிலைக்கு போயிருக்காங்கிறத பார்க்கணும். ஸோ எடுத்தடுப்பிலே போனால் அவங்களுடைய சித்தர்கள் அருள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. அந்த நிலைக்கு நீங்கள் உங்களை உயர்த்தணுங்கிறது தான் வருது. ஸோ போங்க, அமைதி வாங்க, அமைதி தான் முக்கியம். ஓகே.